யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 11/1/2026 அன்று காலை 11 மணி அளவில் மங்களம் ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொங்கல் விழா பரிசு தொகுப்பினை குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட, ஒன்றிய, நகர, ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமன் அவர்கள், நம்முடைய புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் சங்கத்தார் தலைவர் பாரதநாத் எம்ஜிஆர் அவர்கள் உருவப்பட்டிருக்கும் முன்னிட்டு கிழக்கு செயல்மட்ட பொறுப்பாக வரவேற்று நடைபெறும் நிகழ்ச்சிக்கு தலைமையின தலைவர், நம்ம எல்லாம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வி எஸ் அவர்கள் தலைமையேற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கழகத்தினுடைய காவல் தெய்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், மனித நேயமிக்க தலைவி மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குன்றத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய சார்பாக பொங்கல் பரிசு வழங்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை இங்கே தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், எங்களது பாசத்துக்குரிய சகோதரர் மதானந்தபுரம் பழனி அவர்களை பொங்கல் பரிசாக நம்முடைய அண்ணன் மதானந்தபுரம் பழனி அவர்கள் எப்பொழுது ஒன்றிய செயலாளர் ஆனாரோ அன்னையிலே இருந்து தொடர்ந்து பொங்கல் பரிசுகளை ஆண்டுதோறும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வகையிலே இன்றைய தினம் வருகின்ற தைப்பொங்கலை முன்னிட்டு நம்முடைய கழக தோழர்களுக்கு இங்கே வேட்டி சேலைகள் வழங்குதல் மற்றும் இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த நிகழ்ச்சியினை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை பொறுத்தவரை வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய உத்தரமேரூர் தொகுதி, காஞ்சிபுரம் தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, இந்த 3 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நம்முடைய பொதுச் செயலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து முடிந்த ஸ்ரீபெரும்புதூரிலே நடந்த நம்முடைய புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே ஸ்ரீபெரும்புதூரிலே கூடிய கூட்டத்தை பார்த்து நம்முடைய பொதுச் செயலாளர் மிகவும் 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 ரசித்தது மட்டுமல்லாமல் எல்லோரிடத்திலும் அதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு உங்கள் மேல் ஒரு நம்பிக்கையை நம்முடைய புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை பொறுத்தவரை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் என்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் என்ற எண்ணத்திலே நாம் பணியாற்ற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே திமுகவை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க செய்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அரசு பணத்திலேயே விளம்பரமாக ஒரு ஆட்சியை இன்னைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நெஞ்சல்ல அவங்க பண்ற அலும்பலு, திமுக பண்ற அலும்பலு இன்னைக்கு பொதுமக்களே திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். 4.5 வருஷமா இல்லாம இப்ப கடைசி இன்னும் 100 நாள் தான் தேர்தலுக்கு, இன்னும் 100 நாள் கூட இல்ல, 90 நாள் தான் இருக்கு. இந்த 90 நாள்ல பொங்கல் பண்டிகைக்கு பணம் கொடுக்காதவர் இன்னைக்கு 3000 எடுத்து கொடுக்கிறார். மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கு விட்டு போனதோ விட்டு போனவங்களுக்கு மொத்த பேருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் இல்ல, அதுக்கு பதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஒரு திட்டத்தை கொண்டு எப்ப நடைமுறைப்படுத்துறாரு தெரியாது. ஆனா சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி இன்னைக்கு கடனை வாங்கி இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சு, அதாவது சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்பாக தமிழகம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் 21 ஆட்சியை விட்டு இறங்குகின்ற பொழுது வாங்கிய கடன் வெறும் 4,85,000 கோடி தான். எத்தனை ஆண்டுகள்? 73 வருஷத்துல தமிழ்நாடு வாங்கிய கடன் 4,85,000 கோடி தான். ஆனா இந்த சண்டால முதலமைச்சர் இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அதிகமா கடன் வாங்கி இருக்கிறார். வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கினாரு. கடன் வாங்கி மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்கா? அம்மா கொடுத்த லேப்டாப் கொடுத்தாங்களா? மகளிருக்கு ஸ்கூட்டி வழங்கினாங்களா? தாலிக்கு தங்கம் வழங்கினாங்களா? அம்மா மினி கிளினிக்கை தொடர்ந்து நடத்தினாங்களா? இல்ல கிராமப்புறத்தில் விவசாயிகளுக்கு பசுமை வீடு கட்டி கொடுத்தாங்களா? இல்ல ஆடு மாடு வாங்கி கொடுத்தாங்களா? எதுவும் கிடையாது. எந்த திட்டமும் கிடையாது. அப்போ வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியில
எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு திமுக முதலமைச்சர் கொள்ளடிச்சிருக்காருன்னு பாருங்க. அததான் நம்ம பொதுச் செயலாளர் கவர்னரிடத்தில் மனுவாக கொடுத்திருக்கார். ஒவ்வொரு அமைச்சரும் எந்த அளவிற்கு அந்த துறையிலே கொள்ளையடித்திருக்கார் என்ற பட்டியலை இன்றைக்கு கவர்னரிடத்திலே கொடுக்கப்பட்டு அது இன்றைக்கு பிரதமர் கைக்கு சென்றுள்ளது. விரைவிலே நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு பாதி திமுக அமைச்சர் இனிமேல் சிறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகும். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க திமுக எப்படியாவது கொள்ளையடிச்ச பணத்தை காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய கழக தோழர்கள் எல்லாம் தயவு செய்து இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் அப்படி இந்த பாகுபாடை விட்டுடுங்க. நமக்கு என்ன, நமக்கு அதிமுக ஜெயிக்கணும். ஒருவர் தான் ஒரு தொகுதிக்கு வேட்பாளரா நிக்க முடியும். அந்த ஒருவரை பொதுச் செயலாளர் யாரை அடையாளம் காட்டினாலும் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. எல்லாரும் ஒரு உணர்வோடு பணியாற்றணும், இல்லைன்னா நடக்காது. இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதின்றது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் தலைவர் இருக்கிறார். அவர் எவ்வளவு ரூபாய் எட்டு அடிப்பாருன்னு உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு எதிரி நம்ம ஏதோ ஈஸியா எடை போடக்கூடாது. எதிரியே இன்னைக்கு பலமா இருக்கிறான். திமுக பலமா இருக்கிறான். திமுக கூட்டணி இன்னைக்கு இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு ஒரு அற்புதமான கூட்டணி இன்னைக்கு ஒண்ணா சொன்னார். அண்ணன் சொல்லியிருக்கா, தை பிறந்தால் வழி பிறக்கும். இன்னைக்கு நம்மளோட பாமக சேர்ந்தாச்சு. அடுத்து ஒரு கட்சி வரும்போது இன்னும் 2 நாள்ல நம்மளோட சேர போறாங்க. இன்னும் பல கட்சிகள் நம்மோடு சேர இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான கூட்டணி, வெல்லக்கூடிய கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும். கண்டிப்பாக ஆட்சி மலரும். அதற்கு நீங்க எல்லோரும் ஒற்றுமையா இருந்து களப்பணியாற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் தமிழகத்திலே அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு அனைவரும் இந்த பொங்கல் பண்டிகையிலே சபதமாக ஏற்று பணியாற்றுவோம். நன்றி, வணக்கம். நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாளையம் அருகே வடமதுரை எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.